உங்களுக்காக யார் யார் யுத்தம் பண்ணுகிறார்கள் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் அவர்களெல்லாம் இல்லாதபடி கர்த்தர் மாற்றி போடுவார். விசுவாசிக்கிற ஆமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. எனக்கா யாருக்கா நிறைய பெண்கள் கூட நிறைய வீட்டில் உட்காந்து கொண்டு அந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளை வெளியே சொல்ல முடியாதபடி எனக்கா யாருக்கு பண்ணுவோம். சில நேரங்களில் கணவனும் துணை இருக்க மாட்டான், தாய் தகப்பனும் துணையாக இருக்கா, மாமியாரும் துணையாக இருக்கா, உறவுகள் யாரும் துணையாக அப்படி அனாதை போல் காணப்படலாம். எனக்கு என் தேவன் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். யார் எனக்கு துணையாக இருப்பா அப்படின்னு நீ நினச்சி கொண்டிருக்கலாம். இன்று தேவன் உன்னோடு பேசி கொண்டிருக்கா. உன்னோடு யாராவது வழக்காடுறாங்களா, உன்னோடு யாராவது யுத்தம் பண்ணுறாங்களா, உனக்காக யாராவது கலகம் பண்ணுகிறார்களா, கர்த்தர் இன்று வேலையில் கர்த்தர் சொல்ற அவர்கள் ஓடி போவார்கள். யார் யார் உனக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ இந்த செய்தியானது அவர்களை தொட்டு கொண்டிருக்கு. அவங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்றிக்கொண்டிருக்கா. அவங்க தடைகளை கர்த்தர் உடைத்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. உன்னை துன்பப்படுத்திருக்கிற, உன்னை நிந்தித்து கொண்டே இருக்கிறார்களா, இந்த நாள் கர்த்தர் பேசுகிறார். உன் கணவனோ உன் பிரிய முடியாத உன் பிள்ளைகள் உன்னை துன்பப்படுத்தி கொண்டிருந்தாங்கன்னா நீ பயப்படாத. ஏன்னா கர்த்தர் அவர்கள் குணாதிசயங்களை துரத்துண்டு போவார். ஏன்னா கர்த்தருக்கு தெரியும் சில காரியங்களை எடுத்து போவார், சில பேர் குணாதிசயங்களை பழக்க வழக்கங்களை கர்த்தரும் அவர்களை விட்டு அகன்று போக முடியாது கர்த்தர் செய்வார். அன்பு நித்தியம் டிவி நேயர்களே, இந்த வேளையில் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை ஏசாயா 41 12 நாம் வாசிக்க கேட்போமா? உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளா போவார்கள். அல்லேலூயா. ஆம் என் அன்பு சகோதரி சகோதரியே, உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். இன்றைக்கி கர்த்தருடைய மெய்ப்பொருளே அதுதான். இன்றைக்கி அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோன்னா, நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை பார்த்து பயந்து இல்லை அவங்கக்கிட்ட எதுக்கு பிரச்சனை சொல்லி நம்ம ஒதுங்கி போகும். இதுதான் ஒவ்வொரு கிறிஸ்துவர்களுடைய தன்மையாக இருக்குது. நம்ம எதுக்கு சண்டை போடணும், நம்ம பாட்டு பொறுமையாக போயிடலான்ட்டு, நம்ம எதுக்கு இவங்களோட பிரச்சனை வச்சுக்கணும், இவங்களோட பேசாமல் போயிடலான்ட்டு. அநேகர் என்ன பண்ணுவாங்கன்னா சமாதானத்துக்கு நேராக கடந்து போவாங்க, பேசாமே போயிடுவாங்க. அப்படியே எதுக்கு இவங்ககிட்ட பேசிக்கிட்டு எதுக்கு இந்த பிரச்சனை, எதுக்கு நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கலான்னு. அப்படி அல்ல. என் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு சொல்லி பேசி கொண்டிருக்கார். உங்களோடு கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார் என்றால், உங்களுக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார் என்றால் அங்கே ஒரு அதிசயத்தை நீங்கள் காண்பீர்கள், ஒரு வல்லமையை நம்ம பார்க்க முடியும். மீண்டும் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி இளைச்சை அடைவார்கள். உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றும் இல்லாமற் போவார்கள். ஹல்லேலூயா. இப்போ நம்ம நினைப்போம் அவங்கள நாசமானோம் போகணும், இப்படி எண்ணங்கள் நம்மளுக்கு பெரும்பாலும் இருக்கு. ஆனால் தேவன் சொல்லுகிறார், சில நேரங்களில் தேவன் என்ன பண்ணுவார்னா நம்மளோடு யுத்தம் பண்ணவர்களை கர்த்தர் மன்னிப்பார். அவங்களுக்கு ஒரு வாய்ப்புகளை கர்த்தர் கொடுப்பார். அவங்க ரட்சிப்புக்கு ஏற்ற ஒரு வழியை கர்த்தர் என்ன பண்ணுவார், அவங்களுக்கு கொண்டு வருவார். அவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க, தேவன் வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, மனம் திரும்ப மாட்டாங்க. இப்படின்னா கர்த்தர் அநேக சான்ஸ் கொடுத்து பார்த்துட்டு கடைசியாக என்ன பண்ணிவிடுவார்னா கர்த்தராகிய தேவனே அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிடுவார். ஆம் என் பிரியமான ஜனமே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டு இருக்கும் பொழுது தேவன் என்ன பண்ணுறாரு, எகிப்தை அழிக்கணும்னு அவருக்கு எண்ணம் கிடையாது. எகிப்தியரை சாவடிக்கணும் அவருக்கு எண்ணம் இல்லை. அவர் மோசே அனுப்பி என்ன பண்ணுறாரு, ஜனங்களை கூப்பிட்டு வர, பரிந்து பேசி கூப்பிட்டு வர, எச்சரிப்பு கொடுக்க அவர் பேசுகிறார். முதல் நிறைய வாய்ப்புகளை கொடுக்குறாரு. அந்த வாய்ப்புகளை அவன் பயன்படுத்தி கொள்ளாதபடி தேவனுடைய கோபத்திற்கு ஆளாகி நிறைய வாதைகள் உண்டாக்குவார். நிறைய சூழ்நிலை நம்ம வேதத்தில் படிச்சிருப்போம். சரி, இவங்கள கடந்து வரும்பொழுது கூட தேவன் அவங்கள இஸ்ரவேல் ஜனங்களை கூப்பிட்டு வந்தாச்சு. இனிமேல் ஜனங்களை இத்தனை ஆண்டுகளை அடிமைப்படுத்தினே உன்னை என்ன ஒன்றும் இல்லாமல் பண்ணிடணும் கூட தேவன் பண்ணல. ஏன்னா தேவனுக்கு மனிதனை அழிப்பதற்கு அவருக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அந்த ஜனமும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தான் என் தேவனுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும். ஆமாவா இல்லையா? அதே போல் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போகும்பொழுது அவங்கள விட்டுட்டோம் என்ற ஒரு பொறாமை, இத்தனை நாள் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களே என்ற அந்த கோபம் அவர்களுக்கு வெறியாய் மாறி அவர்களை கொலை செய்ய வேண்டுமாக வகை தேடி என்ன பண்ணுறாங்க, ரதங்களை கட்டி கொண்டு துரத்தி வரும்பொழுது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்ற செங்கடலை 2ஆய் பிளக்கிறார். அப்போ கூட என்ன பண்ணியிருக்கலாம், இவங்க அப்படியே விட்டுட்டு போயிருக்கலாம். தேவன் இவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்கிறாரு, கடலே 2ஆக பிடித்து இவருக்கு வழி கொடுக்குது, தேவன் எப்படிப்பட்டவர், இந்த கோபத்துக்கு ஆளாகணும், அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், ரிவர்ஸ் வந்திருக்கலாம்.
ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்களுக்கு என்ன இருக்குது, அந்த கோபமானது என்ன பண்ணுதுன்னா, என்ன செய்கிறோம் என்ன பண்ணுறோன்னு தெரியாதபடி அந்த பாதையில் அவங்க பிரயாணிக்க ஆரம்பித்தாங்க. யார் யார் இந்த எகிப்தியர் அந்த பாதையில் இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் கொடுக்கப்பட்ட பாதையில் பிரயாணித்தார்களோ என்ன ஆயிடுச்சு, அவர்கள் எல்லாம் அழிந்து போனார்கள். வசனம் சொல்கிறது, நீ காணும் எகிப்தனை இனி நீ காண மாட்டாய். அப்போ என்ன அர்த்தம், தேவன் மனிதர்களையோ ஒரு மனிதனும் தேவன் சத்ருவாய் பார்க்கறதில்ல. ஆனால் நம்மளோட பழக்க வழக்கங்கள் நமக்கு விரோதமாக எழும்ப தேவன் ஒரு லெவலுக்கு மேலே பார்ப்பார். சில நேரங்களில் கோபம் கொள்ளும் பொழுதும் வசனம் சொல்லுது, பாவம் செய்யாதிருங்க, பதட்டம் பண்ணுற நேரத்தில் வார்த்தையை விடாதிருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, கோபம் பண்ணும்பொழுது தான் நம்ம எடுக்கிற முடிவு நிலையில்லாதபடி ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம போய் சிக்கிக்கொள்கிறோம். இன்றைக்கி கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார், உன்னோடு போராடினவர்கள் தேடியும் காணாதிருப்பார். ஆம் என் அன்பு பிரியமான ஜனமே, உங்களோடு யார் யார் வழக்காடுகிறார்கள், உங்களுக்காக யார் யார் யுத்தம் பண்ணுகிறார்கள், யோசிச்சு பாருங்கள். கர்த்தர் அவர்களெல்லாம் இல்லாதபடி கர்த்தர் மாற்றி போடுவார். விசுவாசிக்கிறோம், ஆமேன்னு சொல்லுவோமே, அல்லேலூயா. இங்கே 3 பேர் என்ன பண்ணுவோம் நம்ம வாழ்க்கையில் பார்ப்போம். நம்மோடு நிறைய பேர் நம்மோட எரிச்சலோடு சில ஜனங்கள் இருப்பாங்க, வெளியே காட்ட மாட்டாங்க, நல்லா பேசுவாங்க, பின்னாடி நம்மளோட வளர்ச்சியோ பிள்ளைகள் வளர்ச்சியோ நம்ம சந்தோஷமோ அவங்களுக்கு எரிச்சலை உண்டு பண்ணும். நம்ம சிரிச்சாவே அவங்களுக்கு எரிச்சல் உண்டு பண்ணும். 2வது, நமக்கு எதிராக வழக்காடுவார்கள். முதல் நம்மளோட எரிச்சல் ஆவார்கள். 2வது, நம்மோடு வழக்காடி கொண்டே இருப்பாங்க. தினந்தோறும் பஞ்சாயத்து பண்ணினே இருப்பாங்க, ஒரு பிரச்சனையை உருவாக்கி கொண்டே இருப்பாங்க. ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கலாம், ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கலாம், ஏதாவது ஒரு சண்டை போட்டுக்கிட்டு ஏதாவது ஒரு காரியம் பண்ணியிருப்பாங்க. 3வது, நமக்கு எதிராக போர் கொடுப்பாங்க. எதிரான காரியங்கன்னா நீங்கள் அழியணும்னு சொல்லி வகை தேடிக்கொண்டு இருப்பாங்க. உங்களை குறித்து ஒரு தவறான காரியங்கள் மற்றவங்ககிட்ட துணிகரமாக சொல்லுவாங்க, போராடி கொண்டிருப்பாங்க. இப்படி 3 விதமான காரியங்கள் ஒவ்வொரு மனிதனை என்ன பண்ணி கொண்டிருக்கோம், துன்பப்படுத்தி கொண்டிருக்கோம். தேவன் சொல்கிற, இவர்கள் இப்படிப்பட்ட தந்திரங்கள், இந்த 3 குணாதிசயங்கள் உள்ளவர்கள், இல்லை இந்த 3 குணாதிசயத்தில் ஏதாவது ஒரு குணாதிசயம் உள்ளவர்களை இனி தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அவர்கள் இல்லாதபடி கர்த்தர் இந்த வேலையில் கர்த்தர் பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறோம், ஆமேன்னு சொல்லுவோமே, அல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் படிப்போம். சங்கீதம் 68ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் பார்ப்போமா? தேவன் எழுந்தருளுவார், தேவன் நமக்காய் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். அல்லேலூயா. என் அன்பு ஜனமே, இந்த வார்த்தை உனக்காக தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். உனக்காய் எழும்புகிறவர் என்ன பண்ணுவாங்களா, ஓடி போவார்கள். உனக்கு எதிர்த்து நிற்கிறவங்க ஓடி போவாங்க. இந்த வசனத்துக்கு உள்ப போகிறதுக்கு முன்பாக என்னோட சாட்சியை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் சிறு வயதில் இருக்கும் பொழுது ஒரு கம்பெனியில் நான் வேலை செஞ்சு கொண்டிருந்தேன். அந்த வேலையில் பார்த்திங்கன்னா அவர் ஒரு பிராமின், அந்த மேனேஜர். நானும் இன்னொரு நண்பரும் அவர் கீழே ஒரு 4 பேர் வேலை செஞ்சுட்ருந்தோம் ஒரு கம்பெனியில். அந்த 4 பேரில் பார்த்திங்கன்னா நல்லா வேலை செய்கிறது பார்த்திங்கன்னா நான் தான் நல்லா வேலை செய்வேன். ஒருத்தர் சரியாக வேலை செய்ய மாட்டான், ஆனால் அவனும் ஒரு பிராமின், ஒரு இந்து. மீதி இருக்க அந்த 3 பேரும் இந்துஸு, ஒரு பையன் பிராமின்றதுனால வேலை செய்யவே இல்லைன்னா அவனோடவே அவர் என்ன பண்ண பேசுவார், அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவார். என்னை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கொண்டே இருப்பார். வேலையை விட்டு போக சொல்லும்படியாக அவரோட ப்ரெஷர் இருந்து கொண்டே இருக்கும். எனக்கு என்னென்னமோ அவர் பண்ணிக்கொண்டே இருந்தால் எனக்கு நிம்மதி இல்லாதபடி ஒரு வேலை. அப்போது கல்யாணம் ஆகலை. அப்போது எங்கள் அம்மா கிட்ட சொல்லினே இருப்பேன், அம்மா இந்த மாதிரி ஒரு மேனேஜர் இருக்கிறாரு. அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒன்றும் கவலைப்படாத, நம்ம ப்ரேயரில் வைப்போம், சர்ச்சில் சொல்லி ப்ரேயர் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அந்த வேலை செய்கிறவரை குறித்து என்ன பண்ணுவாங்க, அந்த மேனேஜர் பேர் சொல்லி இப்படியே ஒரு ஆண்டுகளாக போய் கொண்டிருக்கு. என் மைண்டு என்ன நடக்குதுன்னா, சரி இவர்கிட்ட நம்ம போராடுறதை காட்டிலும் நம்ம வேறு ஒரு வேலைக்கு போகலான்னு சொல்லி நான் வேலையை தேட ஆரம்பிச்சிட்டேன். வேலையை தேடி ஒரு வேலை கிடைக்கிற சமயத்தில் என் கம்பெனியில் ஒருத்தர் வேலை செஞ்சார், எனக்கு மேனேஜராக இருந்தார் பார்த்தீங்களா, அவருக்கு ப்ரமோஷன் கிடச்சி வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் தெரியுது, தேவன் நமக்காய் யுத்தம் பண்ணுகிறாருன்னு. நமக்கு எதிராக நிற்கிறவர்கள் என்ன பண்ணுறாரு, அந்த மேனேஜருக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்துருப்பார். அவர் பிள்ளைகளை தொடாதீங்கன்னு. ஆனால் அவருக்கு அது என்ன இருக்காது, உணர்வு இல்லாதபடி இருந்ததுனால இன்றைக்கி அவர் வேறு ஒரு ஏரியாவுக்கு சம்பளம் உயர்வு தான். ஆனால் அந்த மேனேஜர் காலி பண்ண அந்த ஊருக்கு போகும்பொழுது நான் என்ன பண்ணுறேன், அவருக்கு ஒரு வாட்சை கிஃப்ட் பண்ணுறேன். அவர் என்கிட்ட கேட்குறாரு, நான் போகிறது உனக்கு சந்தோஷமாக இருக்கும்ல அப்படின்ட்டு.
நான் சிரிச்சுக்கிட்டு, ஒரு விதத்தில் சந்தோஷம்தான் சார், இருந்தாலும் நீங்கள் போகிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி இந்த கம்பெனி டெவலப் ஆகுதுன்னா நீங்கள் ஒரு காரணம் தான் சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு, உன்னை திட்டினது என்னவோப்பா, உன் மேலே நான் என்னை அறியாமே உன் மேலே பார்த்தா கோபம் வரும் எனக்கு. ஆனால் இதன் பலன் தான் இன்றைக்கி என் பிள்ளைகளையும் என் மனைவி விட்டுட்டு வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு போய் நான் வேலை செய்ய வரேன். சம்பளம் உயர்வு இருந்தாலும் பதவி உயர்ந்தாலும் என் பிள்ளைகளை பிரிந்து நான் போகிறேன். எனக்கு நான் நினைக்கிறேன், நான் உனக்கு விரோதமாக நான் நடந்த காரியம்தான், மன்னிச்சிடு, நீ எனக்கு கிஃப்ட் வாங்கி தருவேன் நான் எதிர்பார்க்கல, மன்னிச்சிடு அப்படின்னாரு. ஏன் இதை சொல்கிறேன்னா, தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுறது நாம் காண்போம், அது நம்ம கண்கள் காணும். இந்த சாட்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வசனம் சொல்கிறது, தேவன் எழுந்தருள்வார், அதுதான் முக்கியமான காரியம். எனக்கா யார் இருக்கா? நிறைய பெண்கள் கூட நிறைய வீட்டில் உட்காந்து கொண்டு அந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளை வெளியே சொல்ல முடியாதபடி எனக்கா யாருக்கு பண்ணுவோம். சில நேரங்களில் கணவனும் துணை இருக்க மாட்டான், தாய் தகப்பனும் துணையாக இருக்கா, மாமியாரும் துணையாக இருக்கா, உறவுகள் யாரும் துணை இல்லாதபடி அனாதை போல் காணப்படலாம். எனக்கு என் தேவன் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். யார் எனக்கு துணையாக இருப்பா அப்படின்னு நீ நினச்சி கொண்டிருக்கலாம். இன்றைக்கி வசனம் பாருங்களா, அழகா சொல்லுறது, தேவன் உனக்காய் எழுந்தருளுவார். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. நீ சோர்ந்து போக வேண்டாம் என் அன்பு சகோதரியே, உனக்கா என் அருளாளர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். உனக்காய் அவர் எழுந்தருளுவார். பரலோகத்தில் உனக்காய் ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். அவர் உனக்காய் அந்த பரலோகத்தில் ஒரு வீட்டை கட்டி வச்சிருக்கிறாருன்னா, இந்த பூலோகத்தில் உன்னை ராஜா போல் வைத்துதான், அநேகர் கண்களுக்கு முன்பாக உன் தலையை உயர்த்தி தான் என்ன பண்ணுவார், பரலோகத்துக்கு கொண்டு போவார். அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுவோமே. இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு ஜனமே, உனக்காய் தேவன் எழுந்தருளுவார். அவர் உனக்காய் யுத்தம் பண்ண வருவார். யார் என் பிள்ளைக்கு விரோதமாக எழும்புறா, மனித தயவுகளை கர்த்தர் உனக்காய் எங்கே இருந்தாலும் கொண்டு வருவார். விசுவாசிக்கிறவங்க 3 அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா, அந்த வசனத்தை பாருங்களேன். அவர் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்களை சிதறுண்டு ஓடி போவார்கள். உனக்கு யார் யார் விரோதமாக எழுந்திருக்காங்க, அவர்கள் ஓடி போகிறத பார்க்க முடியும். நீங்கள் வாடகை வீட்டுக்கு வந்திருக்கலாம், சொந்த வீடு வச்சுருக்கிறவங்க உன் எல்லையை விட்டு ஓடி போவாங்க. என் சபையில் சாட்சி நடந்திருக்கு. நிறைய பேர் வாடகை வந்துட்டாங்கன்னா, இல்லை வெளியேந்து அந்த ஊருக்கு வந்துட்டாங்கன்னா, அந்த ஊர் ஜனங்கள் அவங்களை என்ன பண்ணுவாங்க, அடிமைத்தனமாக பண்ணுவாங்க, அராஜகம் பண்ணுவாங்க. தேவன் பார்த்து கொண்டே இருப்பார். உன்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு வாழ்க்கையில் என்ன தூக்கம் வராதபடி அவர்களை கர்த்தர் தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சு வீட்டை காலி பண்ணத்தக்கதான சூழ்நிலை, வீட்டை விட்டு ஓடி போகத்தக்கதான சூழ்நிலை கர்த்தர் உருவாக்குவார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. இன்று தேவன் உன்னோடு பேசி கொண்டிருக்கா. உன்னோடு யாராவது வழக்காடுறாங்களா, உன்னோடு யாராவது யுத்தம் பண்ணுறாங்களா, உனக்காக யாராவது கலகம் பண்ணுகிறார்களா, கர்த்தர் இன்று வேலையில் கர்த்தர் சொல்கிற அவர்கள் ஓடி போவார்கள். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. ஏன்னா உனக்காக என் தேவன் எழுந்தருளுகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. 2வது காரியம் நாம் பார்ப்போம். உபாகம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள். ஆமென். 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். அவங்க ஓடி போன செய்தி நீ கேட்க மாட்ட. எங்கேயோ ஓடி போயிட்டான்னு நினைக்கிற இல்லை, உனக்கு முன்பாகவே அவர்கள் தலைகள் குனிந்து வெக்கப்பட்டு 7 விதமாய் அவர்கள் வந்த காரியங்கள் ஓடி போகிறத நீ பார்க்க முடியும். அல்லேலூயா. வந்த வழியிலே போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இடம் இருக்குன்னு அர்த்தம், தெரிஞ்சுக்குங்க. ஆனால் 7 வழியாக சதறி போகிறாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருந்தது பாருங்க, அந்த இடத்தை கர்த்தர் நிர்மூலமாக்கிட்டார்னு அர்த்தம். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுமே. அவங்களுக்குன்னு ஒரு பலன், ஒரு கோட்டை, அவங்களுக்குன்னு ஒரு வீடு, அவங்களுக்குன்னு ஒரு வாசல், அவங்களுக்குன்னு ஒரு பலன் இருந்திருக்கும், பதவி, வேலை, எப்படி வேணால் இருந்திருக்கலாம். அவங்களுக்குன்னு ஒரு பகுதி இருக்கும். அதனால் என்ன பண்ணுறாரு, உனக்கு விரோதமாக வந்தவங்க 7 வண்ணமாக போடுவாங்கன்னா எந்த திசையில் போகிறதே தெரியாதபடி அவங்களுக்குன்னு ஒரு திசை வலுவாக இருந்தது, அந்த திசையை நோக்கி ஓடுவாங்க. அந்த திசையை தேவன் தொட்டுட்டாருன்னா, நிர்மலமாக்கி போட்டார்னா அவங்களுக்கு வழி தெரியாமல் 7 வண்ணமாய் 7 விதமாய் சிதறண்டு போவார்கள். ஆம் என் அன்பு பிரியமான ஜனமே, உன் துக்க நாட்கள் முடிந்து போனது, உன் துயரங்கள் எல்லாம் முடிந்து போனது. இந்த செய்தி வேலையில் கர்த்தராகிய தேவன் ஒவ்வொரு வீட்டையும் கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். என் தேவன் உன்னை தொட்டு கொண்டிருக்கிறார். என் தேவ வல்லமை உங்களை தொட்டு கொண்டிருக்கு.
நீ சோர்ந்து போக வேணாம். நீங்கள் ஓடி போக தேவையில்லை, உன் சத்துருக்கள் ஓடி போகும். வசனம் சொல்லி பாருங்களேன், உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்களை உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி, வேற யாருக்கு முன்னால உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். சத்துருவை அவன் கைகளை ஒப்பு கொடுப்பார். அவன் உன் கண்ணுக்கு முன்னாடி தோற்று போய் பார்ப்பாங்க. அல்லேலூயா. வேலை சனத்தில் ஒரு பிரதர் கூட சாட்சி கொடுத்தார் எனக்கு. வேலை சனத்தில் கூட இருக்கிற தொழிலாளிகள் எல்லாம், கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாம் இவர் குறித்து தப்பாக ஓனர் மேனேஜர்கிட்ட சொல்லி இவர் ப்ரமோஷனை கடந்த 2 வருடங்களாய் தடப்பட்டிருக்காங்க. மேனேஜரை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு. ஆனால் இவர் சபையை தேடி ஓடி ஆரம்பிக்கிறார், ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஜெபிக்க அந்த ஆண்டு ப்ரமோஷனுக்கு எல்லாருக்கும் வந்திருக்கு லெட்ரு, ஆஃபர் லெட்ரு. அந்த ஆஃபர் லெட்டரில் எல்லோரும் பார்க்குறாங்க, ப்ரமோஷன் ஒரு ஐக்கியம் இல்லை, எல்லாருக்கும் வெக்கப்பட்டிருக்கு. இவர் நினச்சிட்டு நான் எதுக்கு ஆஃபர் லெட்டரை பார்க்கணும்னு சொல்கிறார். மேனேஜர் சொல்கிறார், உன் ஆஃபர் லெட்டரை பாருன்னு. உங்களுக்கு பிரியமானவர்களுக்கே வரலன்னா எனக்கு எப்படி வரணும்னு போயிட்டார். அவங்க மேனேஜருக்கு முன்பாக ஒரு மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். வீட்டில் போயிட்டு அவங்க மனைவிட்ட காட்டும் போது, சரி ஜெபம் பண்ணுவோம், வந்தது 1% இருந்தாலும் கை வச்சு ஜெபம் பண்ணுவோம், அடுத்த வருஷம் கத்த நமக்கு நன்மை செய்வார், கை வச்சு ஜெபம் பண்ணுறாங்க. அதில் பார்த்தா ப்ரமோஷனோடு கூட சேர்ந்து 15% அவருக்கு சேலரி ஹைக் கொடுக்கப்பட்டிருக்கு. இவரால் நினைக்க முடியல. உடனே மேனேஜர் கால் பண்ணுறாரு, ஐயா எனக்கு தான் போட்டிங்களா? உனக்கு தான்ப்பா, 2 வருஷமாக உன்னோட வேலையை நான் பார்த்தேன், உனக்கு ப்ரமோஷன் வரணும்னு சொல்லி தான் உனக்கு காத்திருந்தேன். அப்போ அவர்கிட்ட என்னை திட்டிகிட்டே இருப்பீங்களே. திட்டுறதில்லை, மற்றவங்கள திட்டினா ஓடி போயிடுவாங்க, நீ திட்டினாலும் எனக்கு நீ சப்போர்ட்டாக இருந்த, உனக்கு ப்ரமோஷன் கொடுக்கும்படியாக தான் காத்திருந்தேன், நீ என்ஜாய் பண்ண. அடுத்த நாள் இவர் ட்ரெஸ்ஸு மாறி வருது. ஏன்னா மேனேஜர் கூட ட்ரெஸ் மாற்றிட்டு உள்ளே வர்றார். கம்பெனியில் கூட வேலை செஞ்சவங்களாம் பார்க்குறாங்க, என்னென்னு பார்க்குறாங்க, இவன் வேலையை விட்டு போயிட்டான் போலுக்கு, அதான் கலர் ட்ரெஸ்ஸில் வரான்னு. ஆனால் உள்ளே வந்தோடனையும் அந்த பெரிய மேனேஜர் சொல்கிறாரு, இவருக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங் கிடச்சிருக்குன்னொன்னையும் கூட இருந்தவங்க வயிற்றுச்சலில் வேலையை விட்டு ஓடி போயிட்டாங்க. அவன் எங்கே போனானே தெரியல. என் அன்பு பிரியமான ஜனமே, இந்த சகோதரன் வாழ்க்கையில் நடந்தது போல் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிறோம். ஆமென் சொல்லுவேன். நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள், என் சத்துரு எனக்கு முன்பாக 7 விதமாய் ஓடி போவார்கள். சொல்லுங்கள் பார்க்கலாம். என் சத்துருக்கள் எனக்கு முன்பாக 7 விதமாக ஓடி போவார். உன் வேலை ஸ்தலத்தில், உன் பிஸ்னஸில், தொழிலில், குடும்பத்தில், ஊழியத்தில் யார் யார் உனக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ இந்த செய்தியானது அவர்களை தொட்டு கொண்டிருக்கு. அவங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்றிக்கொண்டிருக்கார். அவங்க தடைகளை கர்த்தர் உடைத்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. அல்லேலூயா. 3வது ஒரு காரியத்தை பார்ப்போம். ஏசாயா 13:14 துரத்தப்பட்ட வெளிமானை போலும் யாரும் சேர்க்காத ஆட்டை போலும் இருப்பார்கள். துரத்தப்பட்ட வெளிமானம் போலவும் யாரும் சேர்க்காத ஆட்டை போலும் இருப்பார்கள். அவரவர் தங்களுடைய ஜனத்தண்டைக்கு போக முகத்தை திருப்பி அவரவர் தங்கள் தேசத்துக்கு ஓடி போவார்கள். அல்லேலூயா. உன் ஊரை விட்டு ஓடி போவாங்க, உன் வேலை சனத்தை விட்டு ஓடி போவாங்க, உன் தொழிலை விட்டு ஓடி போவாங்க. உன் சபைக்கு விரோதமாக எழும்புறவங்க, சபைக்கு விரோதமாக யாரார் யுத்தம் பண்ணுறாங்களோ அவங்க சிதறண்டு போவார்கள். அல்லேலூயா. சபையை கெடுக்க நடக்கும். சில பேர் சபைக்குள்ளேருந்து விசுவாசியை கெடுப்பாங்க, சில பேர் சபைக்குள்ளே வெளியே இருந்து கெடுப்பாங்க. இவங்கெல்லாம் விசுவாசிகள் இருந்திருக்கு, இல்லை ஏதாவது பொறாமையில் பண்ணுவாங்க. சில பேர் கிறிஸ்துவத்துக்கு விரோதமாக எழும்புவாங்க, அவர்களெல்லாம் ஊரை விட்டு ஓடி போவார்கள். என் அன்பு பிரியமான ஜனமே, கர்த்தர் என்றதுனால் உன்னை நேசிக்கிறவராக இருக்கிறார், உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறவராக இருக்கிறார், உனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். உங்கள் தடைகள் எல்லாவற்றையும் என் தேவனாகிய கர்த்தர் நீக்கி போடுகிறவராக இருக்கிறார். உங்கள் துயரங்கள் எல்லாவற்றையும் என் தேவன் மாற்றுகிறவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்லா ஒரு ஆமேன் சொல்லுவோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. என் பிரியமான ஜனமே, இந்த வேலையில் கர்த்தர் இங்கே இருக்க ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். உனக்கு விரோதமாக எழும்பினவர்களை இந்த மாதம் என்ன பண்ணாதீங்க, நீங்கள் யுத்தம் பண்ணாதீங்க. நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்திருந்தால் போதும். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்கள் பட்சத்தில் வருவார், உங்களுக்கு ஒத்தாசை கொடுப்பார். உங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் சிதறுண்டு ஓடி போவார்கள், ஊரை விட்டே ஓடி போவார்கள், அவர்கள் காணாமல் போவார்கள், உன் முன்பாக வெக்கப்பட்டு போவார்கள். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. நீ கண்ணீரோடு இருக்கிறாயா? தினந்தோறும் உன் வாழ்க்கை கண்ணீர் மத்தியில் போய் கொண்டிருக்கா? உன்னை துன்பப்படுத்துகிற, உன்னை நிந்தித்து கொண்டே இருக்கிறார்களா? இந்த நாள் கர்த்தர் பேசுகிறார். உன் கணவனோ உன் பிரிய முடியாத உன் பிள்ளைகள் உன்னை துன்பப்படுத்தி கொண்டிருந்தாங்கன்னா நீ பயப்படாத. ஏன்னா கர்த்தர் அவர்கள் குணாதிசயங்களை துரத்துண்டு போவார். ஏன்னா கர்த்தருக்கு தெரியும், சில காரியங்களை எடுத்து போவார், சில பேர் குணாதிசயங்களை, பழக்க வழக்கங்களை கர்த்தர் அவர்களை விட்டு அகன்று போக முடியாது கர்த்தர் செய்வார்.
இந்த வேலையில் கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருத்தர் மத்தியில் இறங்கி கொண்டிருக்கு. நாம் ஜெபிப்போமா? ஜெபிக்கிற வேலையில் கண்களை மூடி உங்கள் கைகளை இருதயத்தில் வைத்துக்கொண்டு விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் இந்த வேலையில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். ஆமென். அல்லேலூயா. அன்பின் தகப்பனே, உங்களுடைய மகிமை இப்பொழுது இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஜெப வேலையில் அப்பா செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தர் மத்தியில் இது வல்லமை இறங்கட்டும். விசுவாசத்தோடு எங்களோடு ஜெபித்து இந்த வசனத்தை கேட்கிறவர்கள் ஆண்டவரே, அவர் சத்துருக்கள் சிதறுண்டு போடத்தக்கதாய், அவர்கள் சத்துருக்கள் இல்லாதவர்களாய் அப்பா எந்தெந்த இடத்துல அப்பா எங்கள் பிள்ளைகள் வெக்கப்பட்டு போனார்களோ அதே இடத்துல அவர் தலைகளை நீ உயர்த்துவீராக. அவர் தலைகளை ஆண்டவரே நீ தலையை உயர்த்துவீராக. ஓ ராமா ஹந்தலியா துல்வா ஷதலிய தெரியும். தேவ மகிமை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே இறங்கட்டும். ஒவ்வொருத்தர் தடைகளை உடைத்து போடுவீராங்க. ஆமென். உங்கள் வியாதிகளை கைகளை வைங்க. விசுவாசத்தோடு இந்த வேலையில் வியாதியில் கைகளை வைங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த வேலையில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வாராக. அன்பின் தகப்பனே, தேவ மகிமை இப்பொழுது இறங்கும்படியே ஜெபிக்கிறோம். தேவ வல்லமை இப்பொழுது இறங்கும்படியே ஜெபிக்கிறோம். ஓ ராத ரியா அக்கியா ரியா ஹந்தலாத ரியா ஷதலபா ஓ ரபாத்தரா ஹந்தலாதரபா. தேவ மகிமை இறங்கட்டும். தேவ வல்லமை இறங்கட்டும். தேவ ஆவியானவர் இப்பொழுதே அசைவாடும்படியே ஜெபிக்கிறோம். தேவ மகிமை இப்பொழுது அசைவாடும்படியே ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தடைகளை உடைத்து போடுவீராக. ஒவ்வொரு நெருக்கங்களை மாற்றி போடுவீராக. என் அன்பின் சகோதரி சகோதரி, உன் வியாதிகள் மாறிக்கொண்டிருக்கு, உன் பயங்கள் மாறிக்கொண்டிருக்கு, உன் நெருக்கங்கள் மாறிக்கொண்டிருக்கு. எல்லா கட்டிகள் மறையட்டும். இந்த வேளையில் எல்லா தழும்புகள் மறையட்டும். எல்லா தைராய்டுகள் மறையட்டும். எல்லா ஜுரம் இந்த சீசனில் வருகிற எல்லா ஜுரங்கள் கோல்டு எல்லாமே மாறும்படியாக இயேசுவின் வல்லமை இப்பொழுது நேரில் பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மத்தியில் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா எங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கடன் பிரச்சனைகள் ஆண்டவரே அப்பா தொடர்ந்து கொண்டு இருக்கப்பா. அப்பா 7 வண்ணமாய் இந்த கடன் பிரச்சனைகள் மாறத்தக்கதாக சிதறுண்டு போகத்தக்கதாய் அப்பா நீ ஒரு வழி செய்வீராக. இந்த வசனத்துக்கு ஏற்றவார் அப்பா எங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல வருமானத்தை கொடுங்க. தொழிலில் வியாபாரத்தில் அப்பா சிறு சிறு பண்ணுகிற ஒவ்வொரு தொழிலையும் பிள்ளைகள் தொழிலை தொடுவீராக. வருமானத்தை ஆசீர்வதிங்க. அதிகாரி கண்களை தயவு கிடைப்பீராக. இதன் மூலமாக கடன் அடைக்க கிருபை தாருங்க. கடனே இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுங்க. குடும்பங்கள் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களோட தெரிஞ்சுக்கொள்ளுங்க. சாட்சிகள் எதாவது இருக்குன்னா என்ன பண்ணுங்கள், எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஜபிக்கிற வேலையில் கர்த்தர் அநேகருக்கு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் வேலையில் கர்த்தர் அற்புதம் செய்வார். தொடர்ந்து இந்த ஜபத்துங்களை பாருங்கள். அதே போல் மேலே இருக்கிற நம்பருக்கு என்ன பண்ணுங்கள், உங்கள் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டு ஜப வேலையில் கால் பண்ணுங்கள். உங்களுக்காக ஜபம் பண்ணுறதுக்கு ஊழியக்காரமாக காத்திருக்காங்க. மதிய வேலை உணவு கொடுத்து கொண்டிருக்கோம். உங்களால் முடிந்த காணிக்கையை கொடுத்து தாங்குங்க. ஒரு நாள் அதை தாங்குவதற்கு குறைஞ்சது 4000 ரூபாய் தேவைப்படுகிறது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் என்றால் இந்த ஊழியத்தை தாங்குங்க. தொடர்ந்து எங்கள் ஊழியத்துக்காக ஜெபித்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.
சென்னையில் இருப்பீர்கள் என்றால் தண்டையார்பேட் பகுதியில் உள்ள நித்தியம் பிரேயர் டவருக்கு வாருங்கள். கர்த்தர் போதர்கள் மூலமாய் செய்கிற அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென்.